தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்து தாரும், எங்கள் கண்களை திறந்து தாரும், எங்கள் அறிவின் கண்களை திறந்து தாரும், உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவே எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி, என் கண்மணியே, என் கண்மணியே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, பிதாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு அபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு அபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். ஆமென். அஞ்சாதே, ஆண்டவர் உனக்கு கேடயமாக இருப்பார். ஆமென். அஞ்சாதே, ஆண்டவர் உனக்கு கைமாறு தருவார். ஆமென். திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசித்தோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் ஒன்றாயிருந்தார்கள். இறை வேண்டலிலும் அப்பம் பிடுவதிலும் இணைந்திருந்தார்கள். தெய்வ பக்தியோடு வாழ்ந்து வந்தார்கள். ஒரே உடலும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை ஆவியானவர் என்று நமக்கு உணர்த்துகிறார். அஞ்சாதே, ஏன் பயப்படுற? பயப்படாத. ஆகாரை குறித்து பார்க்கிறோம். தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தொடக்க நூல் 21:17. அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். கிடத்தி இருக்கின்ற இடத்தினின்று பையனுடைய அழுகுரலை கேட்டார். நம்முடைய அழுகுரலை கேட்கின்றவர் ஆகாரின் அழுகுரலை கேட்டார். பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவர் பையனோடு இருந்தார். கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ,
என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. ஏன் பயப்படுறேன்? பணியாளரின் கண்கள் எஜமானை பார்ப்பது போல, அடியவரின் கண்கள் தலைவனை காண்பது போல, என் பிதாவே, என் கண்கள் நீர் மனம் இறங்கு வரை பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கோபத்தால் நீர் முகம் மறைத்தாலும், நொடி பொழுதே நீர் என்னை கைவிட்டாலும், உம்முடைய கரங்கள் இணையும் வரை உம்முடைய இரக்கத்தின் பார்வை ஒன்றே மட்டும் எனக்கு போதும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாக வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, ஈரம் திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனம் உடைந்து நீயும் நிற்கின்றாயோ, அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே மறப்பேனோ. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. ஆண்டவருடைய வழிமரபுகளை பெருக செய்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு மகனை தருகிறார், மகளை தருகிறார், உறவுகளை தருகிறார். உலகத்தில் உள்ள எதில் நான் உனக்கு குறை வைத்தேன்? நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். இதில் நான் உனக்கு குறை வைத்தேன்? அஞ்சாதே, அஞ்சாதே. அவர் உனக்கு அமைதி தருகின்ற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடக்க நூல் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தொடக்க நூல் 43:23. ஆமென். திரும்பவும் வழியில் சாவடியில் எங்கு கோணிப்பைகளை திறந்த போது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவும் திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர். ஆமென், ஆமென். தொடக்க நூல் 43:23. மீண்டும் வாசிக்கலாம். அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணி பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். ஆமென். இந்த வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தா, உங்களுக்கு அமைதி உண்டாக்கு, அமைதி உண்டா, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பையில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். தன் சகோதரர்களுக்காக அந்த காரியத்தை செய்கிறார் யோசேப்பு.
அதனால தான் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு அமைதியை தருகிறார், ஆமென். புதையலை தருகிறார், ஆமென். புதையலை கொடுக்கிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். எதில் நான் உனக்கு குறை வைத்தேன்? ஆமென். எதில் நான் அல்லேலூயா. உங்களுக்கு குறை வைத்தேன்? அதனால தான் ஏசாயா 30 அதிகாரம் 18 மிக அழகாக சொல்லுகிறது. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். ஆமென். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ, அஞ்சாதே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே வாழ வைப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? ஏமா ஏமா கவலையோடு வந்திருக்கிறாயா? பாரத்தோடு வந்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒரு கவலை என் தோள் மீது வந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதப்பா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, அஞ்சாதே. கண்ணின் மணியே, என் கண்ணின் மணியே என்று சொல்லுகிறார். கண்ணின் மணி எவ்வளவு முக்கியமான ஒரு பாகம். அதனால தான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். கண்ணின் மணி, நீங்கள்லாம் இயேசுவின் கண்ணின் மணிகள். கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, மின்னித் திளங்கும் நட்சத்திரங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பொன்மணிகளே, துள்ளி வரும் மான்களைப் போல வந்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் ஏசாயா 30:26 அழகா சொல்றது. ஏசாயா 30:26 ஆண்டவர் ஆமென். தம் மக்களின் முடிவு தாம் அடித்து காயங்களை குணமாக்கும். நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும், கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி என்று ஒளி ஒன்று போல 7 மடங்காகும். ஆமென். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவனின் ஒளி போலாகும், கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். வேறு ஒருத்தர் வாசிக்கலாம் அதே வசனம். ஆண்டவர் தம் மக்களின் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும், கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல் ஆகும், கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி என்று திரண்டாற் போல 7 மடங்காகும். ஆமென். ஆமென். இன்னொருத்தர் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி ஆமென். தாம் தன் மக்களின் முறிவுகளை கட்டி காயங்களை கட்டுகிறவர், காயங்களை குணப்படுத்துகிறவர், முறிவுகளை கட்டுகிறவர். இந்த குடும்பங்களில் இன்னைக்கு எத்தனையோ முறிவுகள், காயங்கள், வேலைகள், சோதனைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள எவ்வளவோ முறிவுகள். இந்த முறிவுகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கட்டப்போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அடித்து ஏற்படுத்திய காயங்களை காயங்களை குணமாக்கும் நாளில். ஆமென். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் முறிவுகளை கட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன் காயங்களை குணமாக்குகிறார். உன் ஆமென். முறிவுகள் கட்டப்பட்டு காயங்கள் குணமாகும் பொழுது உன் வேதனைகள் மாறும். எப்படி இருக்குன்னு சொன்னா, அது நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல் ஆகும். நிலவினுடைய ஒளி கதிரவனுடைய ஒளி போல் ஆகும். அவ்வளவு பிரகாசம். கதிரவன் ஒளி 7 பகலின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, தைரியமா இருங்க. ஆண்டவர் சமயத்தில் வந்து நீங்க சும்மா இருந்தா போதும். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கருணை காட்ட அவர் காத்திருக்கிறார். அதிகாலையிலே ஆமென். உங்களுக்கு இறங்க அவர் எழுந்தருளி வருகிறார். ஆமென். ஆமென். ஏனென்றால் அவர் நீதியின் கடவுள். ஆமென். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாள் அவருடைய சமயத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகள். இல்லையா? அல்லேலூயா. அஞ்சாதே, பயப்படாதே. ஆண்டவர் உன்னோடு வருவார். ஆண்டவர் உன்னை பெரிய இனமாக்குவார். உன்னை பலுகி பெருக செய்வார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காண்கின்றவர். ஒவ்வொரு நாள் உன்னை காக்கின்ற தேவன், ஒவ்வொரு நாள் உன்னை காண்கின்ற தேவன். உன் காயங்களை, முறிவுகளை கட்டி கட்டி குணப்படுத்தும் நாள். இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, மகளே நீ அஞ்சாதே, கண்ணின் மணியே நீ அஞ்சாதே, கண்ணின் மணியே நீ அஞ்சாதே, ஆமென். பயப்படாதே, கவலைப்படாதே. ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டியா அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? பணியாளன் எஜமானை, கண்கள் எஜமானை பார்ப்பது போல இருக்கணும். ஆமென். வேலைக்கார பெண்கள் தன் தலைவனை காண்பது போல ஏகணும் காலையில். ஆமென். ஆமென். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி முகத்தை பார்க்கணும். முகமுகமாய் தரிசித்தார். மோய்சரோடு பேசுவார். ஒரு இறைவாக்கியர்கிட்ட பேச மாதிரி பேச மாட்டாரு, தன் நண்பனிடம் பேசுவது போல பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களை நண்பர்கள் என்றேன். ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு மோய்சனுக்கு என்னோட பேசின தேவன் இன்று நம்மோடு இயேசு முகமுகமாய் தரிசிக்க, நம்மோடு பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்று சொன்னார். ஒரு நண்பனை போல பேசுகிறார் இயேசு. ஒரு நண்பனை போல நம்மோடு பரிமாறுகிறார். தவறு பண்ண பொண்ணு வரா, காலை பிடிக்கிறா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு சிலவளை கல்லறி வராங்க. இயேசு அவளை பார்த்து சொல்ல, மகளே பயப்படாத, பயப்படாத. யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனி செய்யாதே. எவ்வளோ அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட், எவ்வளோ அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இனி பண்ணாது, செஞ்சிட்டியா பரவாயில்ல, இனி பண்ணாது. அவர்கிட்ட வந்துரு, உட்காரு. ஏன் பெரும்பாலுள்ள பெண், என் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி தொடரா. அந்நேரமே அவள் சுகமடைகிறார். எப்படி வந்தது? ஆண்டவரிலிருந்து இந்த பவர் இறங்குது. அவனுடைய வார்த்தைகளை நீ தொடணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நீ தொடணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை எனக்கு அனுப்பி என்னை குணமடை. அதில் தான் சங்கீதம் 103 படிக்கிறோம்.
குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அதனால தான் சங்கீதம் 51:5 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 51:5. ஆமென். வினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். எந்த சூழ்நிலை நீ இருந்தாலும், எப்படி வாழ்க்கையை தொடங்கி இருந்தாலும் அஞ்சாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். ஆமென். சங்கீதம் 51:9 சொல்லுகிறது. 9 வாசிக்கலாம். ஆமென். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். ஆமென். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். ஆமென். ஆண்டவருடைய முகத்தை அவர் உன் குற்றங்களை நான் என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன்னு சொல்றார். இப்போ தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? அவருடைய தாவீதுடைய ஜெபம், என் குற்றங்களே எல்லாம். 12 என்ன சொல்லுகிறது? 51:12. ஆமென். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வம் மனம் தந்து என்னை தாங்கி அருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். ஆமென். ஆமென். தன்னார்வ மனம் எனக்கு கொடுங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரக்கூடிய அந்த தன்னார்வத்தை எனக்கு கொடுங்க. ஆமென். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கட்டாயத்தினால் அல்ல, அன்பினால் ஈர்க்கப்பட்டு, தூயாவினால் ஈர்க்கப்பட்டு இதோ உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் ஆண்டவரே. தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் அப்பா. அந்த தாங்கக்கூடிய, அதனால தான் மீட்பின் நல்லவர். திருத்தூதர் பணிகளை வாசம் தான் மீட்டுக்கொண்டவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டே இருந்தார். மீட்கப்பட்டோர் அனைவரையும் கடவுள் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் நேற்று திருத்தூதர் பணிகளிலே. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? திருத்தூதர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் ஒன்றாயிருந்தார்கள், உறுதியாயிருந்தார்கள். அவருக்குள்ள அந்த தெய்வ பயம் இருந்தது. ஆமென். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள். ஒன்றாயிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். அதனால தான் சங்கீதம் 51 அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். தாங்கி அருளும். இந்த தன்னார்வ மனம் நமக்கு வேணுங்க. காலையில் ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு தன்னார்வ மனத்தோடு, யாருடைய கட்டாயத்தினால இல்லை, என் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன். இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. மகதல மரியா எப்படி போறா? கற்களில் பொழுது விடிவதற்கு முன்பதாக, பொழுது விடியும் முன்பதாக போகிறார். ஆமென். இயேசுவை தேடுகிறாள். என் ஆண்டவரை நான் பார்க்கணும், என் ஆண்டவரை நான் தரிசிக்கணும். காலையில் ஓடுறாளே, இயேசுவை பார்க்கிறா. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் மீது உள்ள பற்றினால் அவன் ஒரு வேலைக்காரன் என்று நினைத்தாள். ஆனால் அவருடைய சத்தம், மரியா என்ற சத்தத்தை கேட்ட உடனே எவ்வளவு ஒரு ஆனந்தம். பிரபுனி என்றார். பிரபுனி, போதகரே என்று சொல்லி அப்படியே சரண்டர். அவருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு நான் கேட்கணும். இன்னைக்கு டெய்லி நான் கேட்கணும். என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். காலையில் நான் கேட்கணும். எனக்காக என்ன வைத்திருக்கிறார், எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கான திட்டம் என்ன ஆண்டவரை. ஆண்டவரை கேட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்காம செய்கிற வேலைகள் உனக்கு ஆசீர்வாதமாக தோன்றும், ஆனால் முடிவு நன்மை பயக்குவானாய் இருக்காது. ஆமென். ஒரு மன திருப்தி இருக்காது, ஒரு அதிருப்தியை தான் தரும். அல்லேலூயா.
மனத்திருப்பு நமக்கு பார்த்துருக்கீங்கன்னா, ஆண்டவரை கேட்டுட்டு, ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்யணும், நான் செய்ய போகிறேன், எனக்கு உத்தரவு தாங்கன்னு கேட்டுட்டு போய் பாருங்க, உடனே சக்ஸஸ். ஆமென். கேட்காம போவோம், சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆகாது. ஆமென். அப்போ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை குடித்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். அதனால தான் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரும் தான் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆமே. அதனால தான் இந்த வசனம் சங்கீதம் 51 தன்னார்வ மனம் தந்து. எனக்கு அந்த தன்னார்வ மனம் இல்லை ஆண்டவரே. சில நேரத்தில் நான் ஒடுக்கப்படுகிறேன், நசுக்கப்படுகிறேன், என்னால் அதை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியல. அஞ்சாதே, ஆண்டவர்கிட்ட கேளு. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனம் உடைந்து நீயும் நிற்கின்றாயோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே வாழ வைப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏனணியே, கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. அஞ்சாதே, திகையாதே, கூடவே இருக்கிறாரு. ஆமேன். ஆமென். அதனால தான் விடுதலை பயணம் 14:13 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் என்று உங்களை விடுவிப்பார். அஞ்சாதே, இன்று நீ பற்ற அதே எகிப்தியரை நீ காண மாட்ட. அஞ்சாதே, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். அஞ்சாதே, அமைதியாக இருங்கள். அஞ்சாதே, அவர் உங்களை சோதித்தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை பயணம் 14:13 வாசிச்சு பாருங்க. 14 வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆமென். உங்களுக்காக போரிடுவார். 13ஆம் வசனம், மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆமென். இன்று உங்களை விடுவிக்கிறார். இன்று ஆமென். இன்று எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து இனி அதை நீ பார்க்க மாட்ட. ஆமென். அவரே உங்களுக்காக போரிடுவார். ஆமென். பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஆமென். அதனால தான் விடுதலை பயணம் 20:20 அழகாக சொல்லுகிறது. வேகமாய் விடுதலை பயணம் 20. ஆமென். ஆமென். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். ஆமென். கடவுள் மீது உள்ள அச்சத்தால். அதனால தான் திருத்தூதர் பணிகளை 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் சமூகத்திலே அச்சம் நிலவியது. என்ன நிலவியது? ஆமென். அச்சம் நிலவியது. அச்சம் நிலவியது. தெய்வ பயம் இருந்தது. ஆமென். திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் அன்று நடந்தன, இன்று நடக்கும், நாளை நடக்கும். நீ ஆமென். விசுவசித்தால் எல்லாம். அஞ்சாதே, பயப்படாத, உனக்கு எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற ஃபிக்ஸ்டு. உங்களுடைய ஏடிஎம்ல எல்லாம் போட்டு கிரெடிட் பண்ணி வச்சுட்டாரு. எடுக்க வேண்டியது உங்க கடமை. பின் நம்பர் மறந்து போறீங்க. ஆமென். ஆமென்.
உங்கள் ஏடிஎம்ல எல்லாம் ஃபில்லாக இருக்குது, நீங்கள் தான் எடுக்கணும். அதை உங்கள் கையில் தான் இருக்குது. சாவி உங்கள் கையில் தான் கொடுத்துட்றாரு, ஆமென். எல்லாம் அதில் வச்சிருக்கிறாரு, நீ எடுத்துக்கணும். ஆமென். ஆமென். பின் நம்பர் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். எதை போடுறது, என்ன நம்பர் ஞாபகம் இல்லை. எரேமியா 33:3. ஆமென். என்னை நோக்கி மன்றாடு. அதான் என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன். ஆமென். ஆமென். எல்லா பின் நம்பரும் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பின் நம்பர் 3 நம்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. 333. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 என்றால் மூவரும் கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நீங்கள் எவற்றையெல்லாம் செய்வீர்களோ அவற்றையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அதனால தான் 33:3. அல்லேலூயா. அல்லேலூயா. பின் நம்பர் தெரியாமல் நம்ம கஷ்டப்படுறோங்க. அந்த பின் நம்பர் தெரிஞ்சிட்டா உடனே போகிறீங்க, உடனே ஹாட் கேஷ் எடுத்து வந்துடலாம். ஆமென். பின் நம்பர் நமக்கு தேவை. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதே, திகையாதே. நான் ஒன்று கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே, அழகாக சொல்கிறார் பாருங்க. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயப்படாத, தைரியமாக இரு. ஆண்டவருடைய காரியங்களை முழுமையாய் செய். ஆமென். ஆண்டவருடைய காரியத்தை நீ முழுமையாய் செய். அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள், கடவுளுக்கு ஏற்புடையராகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இறையாட்சி பேச்சில் அல்ல செயல்பாட்டில் தான் இருக்கிறது. தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் ஆண்டவர். தாங்குமா. அந்த தன்னார்வ மனம் தந்த அருமையான வசனம் சங்கீதம் 51:5. தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் ஆண்டவரே. சங்கீதம் 51:12 தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். 5 அல்ல, தப்பா சொல்லாதீங்க. 12. கவனம். வாசிக்கலாம் 12ஆம் வசனத்தை. ஆமென். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். ஆமென். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கிடும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டியது தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கிடலாம். ஆண்டவர் இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆமென்.